இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்ரீலங்காவுக்கும் T20 வேர்ல்ட் கப் வந்து நடந்துட்டு இருக்குது. அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து அபார வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ வாங்க என்ன நடந்துன்னு விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண ஸ்ரீலங்கா அணி வந்து 19 ஓவரில் வந்து 77 ரன்னோட சகல விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா டீம்ல யாருமே ஒருத்தருமே நல்லாவே விளையாடலைன்றே சொல்லலாம். ஸோ பலத்த எதிர்பார்ப்போட மேட்ச் நடக்கும் என்று எதிர்பார்த்தா சும்மா சிம்பிளாகவே மேட்ச் முடிஞ்சுது. ஸோ 77 ரன்னுக்கு சகல விக்கெட்டையும் இழந்து ஸோ 20 ஓவர் மேட்ச்சில் ஒரு 180 160 அடித்தாலே நார்மலாக ஓகேவாக இருக்கும். ஸோ இவங்க வந்து 77 ரன் அடித்து சகல விக்கெட்டையும் இழந்துட்டாங்க ஸ்ரீலங்கா அணி வந்து. ஸோ இது வந்து ரசிகர் மத்தியில் வரும் சோகத்தை தான் ஏற்படுத்தியிருந்தே சொல்லலாம். ஏனென்றால் ரசிகர் பலத்த எதிர்பார்ப்போடு தான் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கடும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல இயலும். 78 ரன் அடித்த அந்த டாக்கெட்டோட களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து 16.2 ஓவர்லேயே 4 விக்கெட்டை இழந்து 80 ரன் அடித்து வெற்றியில் கடைஞ்சிட்டாங்க. போலிங் சைடை பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாருமே மடக்கியிருக்காங்கன்னு தான் சொல்ல இயலும். ஏன்டா இப்போ ஸ்ரீலங்கா வந்து கூட ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட போலிங்கால் மடக்கி இருப்பாங்களே. ஏன்னா அந்தளவுக்கு போலிங் இருந்துச்சு. ஆனால் பேட்டிங் தான் இல்லை ஸ்ரீலங்காவில். ஸோ என்ன நடந்து ஏது நடந்துட்டே தெரியல. ஸ்ரீலங்கா டீம் வந்து இன்னைக்கு பெருசாக யாருமே விளையாடவே இல்லைன்றே சொல்லலாம். ஆனால் போலிங் வந்து நல்லாவே செய்திருக்காங்கன்னு தான் சொல்லலும். என்ன உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு லெவலில் எல்லாருமே போல் போட்டாங்க. போலிங் சைட்டை பார்த்தோம்னா கசரங்கா 2 விக்கெட்டு, நுவான் துஷரா வந்து 1 விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. பரவாயில்ல, போலிங் எல்லாம் நல்லா தான் போட்டுருந்தாங்க. அதே மாதிரியே ஸ்ரீலங்கா அணிக்கு ஒரு கூட ரன் அடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கு வின் பண்ணி இருக்கும். என்ன நடந்தே தெரியல. ஸ்ரீலங்கா வந்து பெரிய அளவுக்கு எதுவுமே செய்யலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீலங்கா இதே மாதிரி தான் விளையாடும் என்றால் ஈஸியாகவே வெளியே போயிடுவாங்க. ஸோ நல்லா விளையாடணுமென்று எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ரசிகர். ஸோ அதே மாதிரியே ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா விளையாடுவாங்களான்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.